சத்யா சீரியல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சத்யா சீரியலை பற்றின டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். சத்யா சீரியலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் எபிசோடுமே பிரபுவையும் சத்யாவும் மட்டும்தான் காணிக்கிறாங்க. பிரபு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலில் இருக்கக்கூடிய கிஃப்ட் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு கரப்பாம்பூச்சி பிரபுவோட முதுகில் ஏறி உட்காந்துருது. அதை பார்த்த பிரபு பயந்துக்கிட்டே அதை தட்டி விட்டுட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை போய் கட்டி பிடிக்கிறாரு. உடனே சத்யா பிரபுவை தள்ளி விட்டுட்டு எதுக்கு பயந்தா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பிரபு தான் மேலே விழுந்த கரப்பாம்பூச்சியை காட்டி கொடுக்குறாரு. உடனே சத்யா சிரிச்சுக்கிட்டே எரும மாடு மாதிரி இருக்க, இதுக்கெல்லாம் போய் பயப்பட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பிரபு நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது சத்யா நான்லாம் பேய் பிசாசுக்கே பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பவரும் கட் ஆகிடுது. உடனே சத்யா டார்ச் லைட்டை போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே பிரபு ரொம்ப பயந்துக்கிட்டே 5 நிமிஷம் இருந்தால் கரண்ட் அது பாட்டுக்கு வந்துட போகுது அப்படின்றாரு. உடனே நீ ரொம்ப பயப்படுற அப்படின்ட்டு சத்யா பிரபு பார்த்து சொல்கிறாங்க. உடனே பிரபு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, நானே போய் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே போய் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பேய் மாஸ்கை பார்க்குறாரு. உடனே அதை எடுத்து போட்டு சத்யாவை பயங்காணிக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சத்யாவும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த சத்யாவை பிரபு தட்டி தட்டி பார்க்குறாரு. அவங்க எழும்பவே இல்லை. சரி இனி போய் தண்ணி எடுத்துகிட்டு தொளிப்பான் அப்படின்ட்டு போய் தண்ணி எடுக்க போகிறாரு. தண்ணி எடுத்துகிட்டு பிரபு பார்த்தா சத்யாவை அங்கே காணோம். அப்போ பார்த்து கரண்ட் வந்துடுது. அங்கே பார்த்தோன்னா சத்யா சாக்லேட் எடுத்து தின்னுக்கிட்டே நானாக பயப்படுவேன் அப்படின்ட்டு பிரபு பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா பிரபு எதையோ தேடுறாரு. சத்யா என்ன தேடுற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு தேடுறேன் அப்படிங்கிறாரு. சரி இந்த பிஸ்கெட்டு கேக்கு எல்லாம் இருக்குல்ல, அதை சாப்பிட வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்கிறாங்க சத்யா. அதுக்கு பிரபு நான் சூடாக தான் ஏதாவது சாப்பிடுவேன், பேக் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சத்யாட்ட சொல்கிறாரு. உடனே சத்யா கடையில் இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா பிரபுகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. பிரபு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த நேரம் சத்யா இதுக்கு முன்னாடி சமையல் பண்ணும்போது அதை சாப்பிட்டுட்டு ஜானகியும் சத்யாவோட பாட்டியும் திட்டினதை நினச்சி பார்க்குறாங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபு அவங்கள பாராட்டிகிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரபு நீங்கள் சாப்பிடலையா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு சத்யா நீ எங்கே மீதி வச்சுருக்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிரபு நல்லா சாப்பிட்டாச்சு, நீ நல்லா தூங்கணும் அப்படின்ட்டு சத்யாட்ட சொல்கிறாரு. உடனே சத்யா நீ போய் கீழே படு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பிரபு எனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராது அப்படின்னு பிரபு சொல்கிறாரு. உடனே சத்யா நம்மளே உள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம், இங்கே பெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா சீரியலை பற்றினா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.